சார் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா டயர் பர்ஸ்ட் ஆகி கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. எதனால இப்படி டயர் பர்ஸ்ட் ஆகுது? நீங்க வாங்க லைவாவே காமிக்கிறேன். இந்த டயர் இப்ப பர்ஸ்ட் ஆக போதீங்க, வாங்க காமிக்கிறேன். இந்த டயரோட எக்ஸ்பைரி டேட் பாருங்க, 2014. டயரோட லைஃப் 5 years. ஏற்கனவே நிறைய வீடியோஸ்ல சொல்லிட்டேன், 5 yearsக்கு மேல டயரோட வேல்யூ கிடையாது. டயர் ஹார்ட் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இங்க அமுக்கி பாருங்க, கல்லு மாதிரி இருக்கு டயர். இது எப்ப எங்கிருந்து உங்களுக்கு இம்பாக்ட் வரும்? ஒரு ரப்பரும் உங்களுக்கு ரோட் கான்டாக்ட் இரும்பு ஐட்டம் கொலைட் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக் அது பஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த டயர் கம்பல்சரி பஸ்ட் ஆகும். ஒன் ரீசன், டயர் எக்ஸ்பைரி ஆகி போச்சு. செகண்ட், டயர் ஹார்ட் ஆகி போச்சு. தேர்ட் வந்து உள்ள எல்லாமே ஸ்டீல் கார்ட்ஸ், அயன் ராட்ஸ் வரும், அது துரு பிடிச்சிடும். துரு பிடிச்ச என்ன ஆகும்? இப்படியே சுருகி போயிடும். ஸோ 100% டயர் எக்ஸ்பைரி போடுறது அதுக்கு தான். மேனுஃபேக்சரிங் டேட் பார்த்து வாங்கணும்னு சொல்றது அப்படிதான். ஃப்ரம் த டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் 6 months யூஸ் பண்ணுங்க, அதுக்கு மேல யூஸ் பண்ணாதீங்க, வேஸ்ட். அது கடைக்காட்ட சொல்லுங்க, ஷோ மீ த எக்ஸ்பைரி, அதுக்கப்புறம் டயர் மாட்டுங்க. எங்க கடையிலே அந்த ப்ராப்ளம் வருது. பட் அது பண்ணி தான் நான் தெரிஞ்சுட்டேன். 100%